வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரா வச்சு எப்படி நம்ம பறக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கைஸ். நீங்கள் எலக்ட்ரா வச்சு, அதுவும் மொபைலில் கைஸ், மொபைலில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம சர்வைவலில் தான் இருக்கோம். இது நம்ம ஜேகே ப்ரோவோடு பறந்து காமி. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி அப்படியே குதித்து ஜம்ப் பட்டனை அழுத்தி பிடிச்சி கைஸ். அப்புறம் மேலே போயிட்டு இப்படி ராக்கெட்டை வந்து ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பறப்பீங்க கைஸ். அப்படியே வந்து நீங்கள் பறக்கலாம் கைஸ். பாருங்கள் நம்ம எவ்வளோ மேலே வந்திருக்கோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எலக்ட்ரா யூஸ் ஆகலை கைஸ், அதனால நம்ம இப்போ கீழே விழுந்து செத்துட்டோம். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு மறுபடியும் மேலே போயிட்டு எப்படி நம்ம பறக்கிறதுன்னு காமிக்கிறேன் கைஸ். கீழே இருந்தே பறக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்காதுன்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். இருங்க ட்ரை பண்ணுவோம். அது வரல கைஸ், அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்காக மறுபடியும் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம மறுபடியும் எலக்ட்ரா வச்சு பறக்க போகிறோம். நம்மளுக்கு இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட்ஸு ஃபுல்லாக இருக்குது, ஹங்கர் பாரும் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம 20 ஹைட் பிளாக்கை தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு ட்ரவுன் ஆக முடியாது, நம்ம ட்ரவுன் ஆக மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கைஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த 20 பிளாக்ஸ்லேருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழேருந்தே பறக்க முடியும் கைஸ். ஐயோ, மறுபடியும் யூஸ் ஆகலை கைஸ், நம்மளுக்கு அடி விழுந்துருச்சு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ், இப்போன்னு பார்த்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜேகே ப்ரோ வேறு நினச்சிட்ருப்பாரு, என்னை விட்டு நீ பறக்க போயிருக்கீல, இருறா கீழே தான் விழு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு கைஸ். ஏன்னா அவர் அப்படிலாம் நினைக்கிற ஆள் தான். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளை என்ன பாடுபடுத்தினாருன்னு. எதுக்குன்னா நம்ம அந்த வீடு கட்டி அவர் சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவர் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கும் போது நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்தங்காட்டி தான் கைஸ் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டால் அப்படி சொல்கிறாரு கைஸ். ஐயோ, மறுபடியும் விழுந்துட்டோம் கைஸ். என்ன கைஸ், ஃப்ளாட்டான ஒரு இடமா இருந்தால் ஈஸியாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடமா வேணும் கைஸ். இருங்க கைஸ், இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். இருங்க கைஸ், உங்களுக்கு ஜேகே ப்ரோ காமிக்காதுன்னு நான் காமிக்கிறேன் கைஸ். என்ன கைஸ், இது அழகா லேண்டிங் ஆனால் அவனை பறக்க முடியல. இருட்டாகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஐயோ, இருட்டு தான் கைஸ் ஆகுது. வெளியே இருக்கலாம், மாப்ஸ் டைமே மாற்றிடும். டைம் மாற்றிடும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த இடத்துலையே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சோனி இங்கேயும் வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் கைஸ் ஜேகே ப்ரோ. நான் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்தேன் கைஸ், அதுலாம் நல்லா தான் பறந்தேன் கைஸ், கீழே இருந்து. அதுவும் போங்க கைஸ், நான் மனசு விட்டேன் கைஸ். நல்லா பறந்துட்டு இருந்தேன், என்னமோ பண்ணிட்டாரு கைஸ் ஜேகே ப்ரோ. அதுக்கப்புறம் நானும் ஜேகே ப்ரோவும் வந்து ஒரு ஸ்பெஷல் PVP பண்ணலான்ட்டு இருக்கோம். அது வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் கைஸ் கமெண்ட்டே பண்ணுறதில்ல? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் கைஸ். இப்போ பாருங்க, நான் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிட்டேன் கைஸ். வந்துட்டேன் கைஸ். வீரா என்ன விழுந்து சேர்த்துட்டேன் கைஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி பறக்கணும்னு. ஹைட்லேருந்து பறந்தால் ஈஸியாக பறக்கலாம். அதனால் நீங்கள் பழகிற மாதிரி இருந்தால் ஹைட்லேருந்து பழகலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால் கைஸ், இப்போ கடைசி வாட்டி நம்ம உங்களுக்காக பறந்து காமிச்சிட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ என்ன கைஸ், இது நம்மளால் பறக்கவே முடியல. பறந்துட்டோம், வந்தாச்சு. பாருங்க, நம்ம வில்லேஜை சுற்றி காட்டலாம்.
இதான் கைஸ் நம்ம வில்லேஜ், இதான் கைஸ் நம்ம வில்லேஜ், நம்ம வீடு, இதான் கைஸ் நம்ம அந்த பறக்கிற இடத்துக்கு செஞ்சது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எப்படின்னு சொன்ன மாதிரியே கீழேருந்து பறந்து காமிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ்.